வெல்கம் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ரெஸ்ட் டே. ஆனால் அது எனக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு. இன்றைக்கும் எனக்கு சண்டே ஷிஃப்ட் இருந்ததுன்னா ஏர்லி மார்னிங்கே எழுந்து ஜிம்மை போய் ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஜிம்மை போய் திறந்து முன்னாடி நாள் சாப்பிட்ட கேலரிஸை கேல்குலேட் பண்ணி வீடியோவை போஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட பாடி வெயிட் எவ்வளோ இருக்குது, ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 9:30க்கா இது வெளியே கிளம்ப வேண்டிய வேலை இருந்தது. என் கூட வேலை செய்கிற இன்னொரு ட்ரைனரை எனக்கு ஹெல்ப்புக்கு மாற்றி விட சொல்லி வர சொல்லிட்டு எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு பக்கத்தில் போய் டிஃபனை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் கைஸ். நியர்பை பைக்கை போட்டுட்டு காரில் என்னை பிக்கப் பண்ணிட்டு போயாச்சு. நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம் கைஸ். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோன்னே காங்கிரஸுடைய நேஷனல் பிரசிடென்ட் வந்திருந்தார் கைஸ். அவரை யூத் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் வரவேற்றுட்டு நேராக அவர் சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிட்டார் கைஸ். நாங்களும் போயிட்டோம். அதுதான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கட்சி ஆஃபீஸாக. இது வரைக்கும் நான் போனதே இல்லை, இதுதான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க. நேராக எல்லாரும் கார் எடுத்துகிட்டு சத்தியமூர்த்தி பவனுக்கு போயிட்டோம். ஆயிட்டு ஒரு மீட்டிங் இருந்தது கைஸ். யூத் காங்கிரஸோட நிர்வாகிகள் எல்லாருக்குமே மீட்டிங் கைஸ். லாஸ்ட் 2 மந்த்ஸாக என்னென்ன ஒர்க் நடந்திருக்கு அது மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்னென்ன மாதிரியாக பண்ணலான்றதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க கைஸ். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ரிட்டன் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆனதுனால பஸ்ஸில் வந்துட்டேன் கைஸ். பஸ்ஸில் வந்து பார்க்கிங்கில் என் பைக்கை போட்டிருந்தேன். எங்கடா இருக்கேன் என் பைக்குன்னு குடுன்னு வேகமாக போய் என் பைக்கை கண்டுபிடிச்சி என் பைக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். பல்லாவரம் ஜனதா தேட்டர் பக்கத்தில் தான் பைக்கை பார்க்கிங்கில் போட்டுட்டு இருந்தேன். என் ஜிம்லேருந்து அதுதான் எனக்கு பக்கம் கைஸ். அதனால் பைக்கை அங்கே பார்க்கிங்கில் போட்டு காரில் போயிட்டேன். ரிட்டன் கொஞ்சம் கார் லேட் ஆகுதுனால நான் பஸ்லேயே வந்துட்டேன் கைஸ். பிகாஸ் ரொம்ப பசி எடுத்துச்சு. நேராக வீட்டுக்கு போயிட்டேன் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு என் ஒய்ஃப் இன்றைக்கி பிரியாணி தலைக்கறி எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. சுகர் மட்டும் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு பார்த்தா கரும்பு ஜூஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டேன். சரி நாளையிலேருந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா பிரியாணி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா பிரியாணியும் பச்சடியில் ஆரம்பித்து செகண்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா பிரியாணி பச்சடி தலைக்கறி இதெல்லாம் சாப்பிட்டேன் கைஸ். அதை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஈவினிங்காக பூஸ்ட்டு குடித்து 1.5 வருஷம் ஆகுது கைஸ். அதனால் எங்கள் அம்மா கிட்ட பூஸ்ட்டும் பிஸ்கெட்டும் கேட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு ரைஸு சாம்பார் தலைக்கறி முட்டை வீட்டிலே செஞ்ச பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிட்டேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.